நடிகை பிந்து கோஷ் இப்போ இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க பயன்படுத்தின பொருட்களை என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த இதில் பார்க்க போகிறோம். விமலான்னு ஏற்ப இருக்கக்கூடிய நடிகை பிந்து கோஷ் இப்போ ரீசெண்டாக காலமாயிட்டாங்க. அவங்களோட உடல் மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரபலமான பழம்பெரும் காமெடி நடிகையாக வளம் வந்தவங்க தான் பிந்து கோஷ். சொல்லப்போனால் இவங்க பணங்களை சம்பாதிச்சது மூலயமா தசராபுரத்தில் சொந்தமாக ஒரு பங்களா, 3-4 காரு, அது மட்டும் இல்லாமல் அந்த பங்களாவில் வேலை செய்யறதுக்கு 4 வேலையாட்கள்னு சொல்லி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா இவங்களோட உடல்நிலையில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு. அந்த உடல்நல கோளாறுக்காக அவங்க சிகிச்சை எடுக்கிறதுக்காக பணம் இல்லாததால, இன்னொரு பக்கம் சினிமாவில் வாய்ப்பு குறைஞ்சிட்டதால அவங்க சம்பாரிச்ச சொத்துக்களை விற்கிற சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எல்லா விஷயங்களையும் விற்று கடைசியில் வீடு கூட இல்லாமல் ஹோமில் தங்குற சுச்சுவேஷன் தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க ஒரு ஹோமில் தங்கியிருந்தாங்கல்ல, அந்த ஹோமில் தங்கியிருக்கும் போது இவங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருந்திருக்காங்க. ட்ரஸ்ட் மூலியமான உதவிகள் கிடச்சிருக்கு. இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான நடிகர்களும் பிரபலங்களும் உதவி செஞ்சுருக்காங்க. அது மூலயமா இவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி, ட்ரெஸ்ஸு, சாப்பிட்றதுக்கு உணவு, இது எல்லாமே வந்திருக்குது. இப்போ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க பெட்டியில் வச்சிருக்கக்கூடிய அவங்க பயன்படுத்தின தினமும் போட்டுட்டு இருந்த அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது தூக்கி போட்டு வேஸ்ட் ஆக்காமல் இதே மாதிரி ஹோமில் எவ்வளோ பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி ஹோமுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு அவங்க போட்டுக்கிறதுக்கான உடை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம், உடை பற்றாக்குறை இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் அதை வேஸ்ட் ஆக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஹோமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அவங்களோட பெட்ஷீட்டாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தின படுக்கை, அது மட்டும் இல்லாமல் அவங்க போட்டுட்ட ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்காக ஹோமில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்காகவே அது கொடுக்கப்பட்டிருக்குதான். உண்மையை சொல்லப்போனால் அந்த ஹோமில் இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட இவங்க ரொம்ப நெருங்கி தோழியாக பழகியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ பிந்து கோஷ் அவங்க நினைவாக அந்த உடைகளை அவங்க ஞாபகமாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு செய்தி வெளிவந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த மாதம் வெளியாகி ரசிகர்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு வாங்கின திரைப்படம் தான் டிராகன். இந்த படம் இப்போ ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் வெளியான பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் உருவாக்கக்கூடிய இந்த டிராகன் திரைப்படத்துக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இளைஞனோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது, அவர் சொன்ன பொய்யால் அவர் என்னென்ன ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறாரு, அது எப்படி வெளில வராருங்கிற மாதிரி தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் இந்த திரைப்படம் 140 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்கு. அப்படிப்பட்ட டிராகன் திரைப்படம் திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் திரையரங்கில் ஓடிடி ரிலீஸ் ஆக போதான். அந்த வகையில் இந்த திரைப்படம் வரப்போகிற 21ஆம் தேதி, மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தால் தேட்டரில் இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ண ரசிகர்கள் இப்போ ஓடிடி ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.